இன்னைக்கு வந்து தரமாக வந்து காடை கறி குழம்பு வைக்க போகிறா. இங்கே பாருங்கள், அண்ணால் பறந்துக்கிட்டு இருக்கு அடுப்பில், புகை பறக்க சமைச்சிக்கிட்டு இருக்கா காடை. இங்கே என்னடி முழுசாக வாங்கிட்டு வந்துட்டியாடி? அட வெட்டி முழுசாக தானே போடுவாங்க, முழுசாக தான். அது இதாக எனக்கு வெந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தனித்தனியாக வந்துடும். எவ்வளோது கிலோ எவ்வளோது? ஒரு காடை கிலோலாம் இது இல்லை, காடை 60 ரூபா. ஒரு காடை 60 ரூபா. 5 காடை வாங்கிருக்கியா? எங்கள் வீட்டில் 5 பேர் தான் சாப்பிடுவோம். எங்கள் அம்மா சாப்பிடாது நான்வெஜ்ஜு. எங்கள் அப்பாவுக்கு ஒன்று, நிஷாவுக்கு, தியா தரணீஸுக்கு, எனக்கு 5 பேர். ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுக்குவோம். நான்லாம் பாதி தான் சாப்பிடுவேன். நல்ல தரமாக இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. அதுவும் மண் சட்டியில் வைக்கிறா, வாசனை வேறு லெவலில் இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? நீ செஞ்சு மட்டும் கொடு, சாப்பிட்றாங்களா இல்லையான்னு பாரு. சில பேருக்கு எனக்கு பிடிக்காது காடை. இது கோழிக்கறி வெயிலுக்கு சூடு, அதனால் வந்து தியாவும் தரணீஸும் சிக்கன் தான் அதிகமாக வந்து விரும்புவாங்க. நம்ம வீட்டில் நாட்டுக்கோழிலாம் நினச்சா அதெல்லாம் வந்து செத்து போயிருச்சு. கண்டிப்பாக நம்ம குஞ்சு வாங்கிட்டு வந்து வளர்த்து அப்புறமா. எவ்வளோ குஞ்சு இருந்துச்சு, எவ்வளோ கோழி இருந்துச்சு? எல்லாம் 10 குஞ்சு ஒரே நேரத்தில் செத்து போயிடுச்சு. 10 குஞ்சு 2 கோழி மட்டும் வந்து வராமல் தான் வந்திருக்காது. 12 2 கோழி 12 குஞ்சு 10 குஞ்சு கிட்ட எல்லாம் செத்துருச்சு. அதனால மறுபடியும் நம்ம வாங்கிட்டு வந்து அந்த கோழியை வந்து நம்ம பியூராக வளர்த்த கோழியை வந்து வெட்டி நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நாட்டுக்கோழியாக இருந்தால் செய்யலாம். கடையில் வந்து பிராய்லர் வாங்கி கொடுக்கறதுனால தியாக்கு சூடு எல்லாம், அது இந்த வெயில் டைமில் சூடு வேறு, அதனால வேண்டாம் அப்படின்னு காடை வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சிக்கனை விட காடை கொஞ்சம் பெஸ்ட். காடை சூடு இருக்காது.